ஸோ வெல்கம் டு டெசர்ட் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்குள்ள வந்துனாக்க நிறைய இலக்குகள் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் டிசீஸை வந்து பார்த்தோம்னாக்க எராடிகேட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல இந்தியா வந்து என்னென்ன டார்கெட்லாம் வச்சிருக்காங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நேத்து அதாவதுனாக்க மார்ச் 24 வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது சம்பந்தமா வந்துனாக்க நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்னன்னாக்க இந்தியாவில் டிபிங்கிற நோயை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2025 இலக்கா வச்சிருக்காங்க. அதுவே WHO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2030 வந்து என்ன பண்ணியிருக்காங்க இலக்கா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்து சுக்ரயான் இருக்குல்ல, சுக்ரயான் மிஷின் அதாவதுனாக்க வீனஸ்க்கு வந்து சேட்டலைட் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போனாக்க 2028. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். BAS அப்படிங்கிறது அதாவதுனாக்க விண்வெளி அமைப்பு, விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா 2035 இலக்கா வச்சிருக்காங்க. அடுத்து சந்திரயான் 4 மிஷின், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புற திட்டம் இது. ஸோ 2024 இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் போன வருஷம் பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி 2026 இது முடிவடைன்னு செய்திருக்காங்க. அடுத்து குளோபல் அலைன்ஸ் அகேன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி, அதாவதுனாக்க பசி மற்றும் வறுமையை ஒழிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030 வந்து என்ன பண்ணியிருக்காங்க இலக்கா வச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரேபிஸ் இருக்குல்ல, நாய்க்கடியை வந்து பார்த்தோன்னாக்க தடுப்பது தொடர்பாக ஸோ வந்து 2030 வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் இந்த 3 மாதங்களா அதிகமான ரேபிஸ் நோய் வந்து பண்ணியிருக்கனாக்க அட்டாக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, சென்னையில் வளர்ப்பு நாயை வச்சிருக்கவங்க கண்டிப்பா அந்த முகமுடி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா டு அச்சீவ் லெப்ரோசி, அதாவதுனாக்க தொழுநோயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொழுநோய் வந்து அபாலிஷ் பண்றதுக்கு 2020 நம்ம இலக்கா வச்சிருக்கோம். அடுத்து மலேரியா நோய் பார்த்தோன்னாக்க அபாலிஷ் பண்றதுக்கு 2030 நமக்கு இலக்கா வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த இலக்குல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். ஸோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சிக்கல் செல் அனிமியா, அந்த ரத்த கசக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது 2040 நம்ம இலக்கு வச்சிருக்கோம். அடுத்து ட்ரக் ஃப்ரீ இந்தியா, இது வந்து தமிழ்நாடும் வந்து வச்சிருக்காங்க, அந்த இந்தியாவும் இருக்கு. ஸோ 2047 வந்து இலக்கா வச்சிருக்கோம். போதைப் பொருள் இல்லாத இந்தியான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோன்னாக்க இந்தியாவை வந்து பார்த்தோன்னாக்க $30 அமெரிக்கன் ட்ரில்லியன் எக்கானமியை 2047 அச்சீவ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தோன்னாக்க $1 ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு வந்து 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா கடைசியா இந்தியாவும் ரஷ்யாவுடைய வணிக உறவுல 100 பில்லியன் ட்ரேடை வந்து அச்சீவ் பண்ணிட்டு 2030 வந்து என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வேணும்னா டெசாக் இன்ஸ்டியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெசாக் இன்ஸ்டியூட்ல குரூப் 4 ரிலேட்டடா டிராகன் டெஸ்ட் பேட்ச் போகுது. கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துக்கலாம் நீங்க. தேங்க்யூப்பா.